6ஆம் அதிகாரம் 3வது வசனம். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அருமையானவர்களை கவனியுங்கள். இங்கே கர்த்தர் மோசேயிடம் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பது, நான் எல் ஷடாய் தேவன் என்பது ஆபிரகாமுக்கு தெரியும், ஈசாக்குக்கு தெரியும், யாக்கோபுக்கு தெரியும். எல் ஷடாய் என்றால் என்ன? அவர் போதுமானவர் மட்டுமல்ல, அவர் போதுமானதற்கு மிகவும் அதிகமானவர். அவர் God is God of more than enough. அவர் போதுமானதற்கு மிகவும் அதிகமானவர். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இங்கே மோசேயினிடத்திலே என்ன சொல்லுகிறார் என்றால், நான் எல் ஷடாய் தேவன் மட்டுமல்ல, எனக்கு இன்னொரு நாமம் இருக்கிறது. அது என்ன? நான் யெகோவா கர்த்தர். யெகோவா கர்த்தர். நான் யெகோவா, நான் கர்த்தர் என்பது என்னுடைய நாமம் என்று சொல்லுகிறார். சரி, யெகோவா என்றால் என்ன அர்த்தம்? யெகோவா என்றால் என்ன அர்த்தம்? அல்லது கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம்? யெகோவா என்பது கர்த்தர், கர்த்தர் என்பது யெகோவா, ரெண்டுமே ஒண்ணுதான், வேற வேற கிடையாது. கர்த்தரும் யெகோவாவும் ஒண்ணுதான். நம்ம கர்த்தர் என்ன செய்யறோம்? ரொம்ப தெளிவாக நாம் புரிகிற விதத்திலே வாசிக்கிறோம். சரி, கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் என்று சொன்னால் எல்லாவற்றிற்கும் மூல காரணமாய் இருக்கிறவர் என்று அர்த்தம். எல்லாவற்றுக்கும் அவர்தான் மூல காரணம் என்று அர்த்தம். The source of all sources. எல்லா ஊற்றுகளின் ஊற்றானவர். நம்ம ஊர்ல சொல்றோம், அங்க ஒரு ஊற்று புதுசா வந்திருக்குது, அங்க ஒரு ஊற்று புதுசா வந்திருக்குது, அங்க ஒரு அருவி புதுசா என்ன செஞ்சிருக்குது, வந்திருக்குது அப்படின்னு சொல்றோம். அருமையானவர்களே கவனியுங்கள். கர்த்தர் என்ன தெரியுமா அர்த்தம்? எல்லா ஊற்றுகளுக்கும் ஊற்றானவர். எல்லா ஊற்றுகளும் அவரிடத்திலிருந்து என்ன செய்கிறது? வருகிறது. சத்தியவேதத்தில் பார்க்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. அவர்தான் எல்லா ஊற்றுகளுக்கும் ஊற்றானவராய் இருக்கிறார். எனவே கர்த்தர் மோசேயினிடத்திலே என்ன சொல்லுகிறார் என்றால், எல் ஷடாய் என்ற நாமம் மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். ஆனால் நான் கர்த்தர் என்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. நான் எல்லாவற்றுக்கும் மூல காரணமாய் இருக்கிறேன் என்பது அவர்களுக்கு தெரியாது. எல்லா ஆசீர்வாதங்களின் ஊற்று எனக்குள்ளேயே இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. எல்லா ஆதாரங்களுக்கும் ஆதாரமானவர், எல்லா ஆதாரங்களும் எனக்குள்ளேயே இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது என்று கர்த்தர் இங்கே மோசேயினிடத்தில் என்ன செய்கிறாரு? சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம்? எல்லாவற்றிற்கும் அவர்தான், எல்லாவற்றிற்கும் அவர்தான் மூல காரணமானவர். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அவர்தான் ஊற்றானவர். எல்லா ஆசீர்வாதங்களின் ஊற்று அவருக்குள்ளே என்ன செய்கிறது? இருக்கிறது. எல்லா ஆதாரங்களும் அவருக்குள்ளே என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்ப கர்த்தர் என்றால் என்ன? எல்லா வாழ்வாதாரங்களின் ஆதாரமானவர் என்று அர்த்தம். அவருக்குள்ளே எல்லாமே என்ன செய்கிறது? இருக்கிறது. எல்லா கரங்களுக்கு சொல்லுவோம், கர்த்தர் என்றால் எல்லா வாழ்வாதாரங்களின் ஆதாரமானவர். அவருக்குள் எல்லாமே இருக்கிறது. அவருக்குள்ளே என்ன செய்யுது? எல்லாம் இருக்குது. எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்குள்ளே இருக்கிறது. ரட்சிப்பு அவருக்குள்ளே இருக்கிறது. சரீர சுகம் அவருக்குள்ளே இருக்கிறது. சமாதானம் அவருக்குள்ளே இருக்கிறது. விடுதலை அவருக்குள்ளே இருக்கிறது. ரட்சிப்பு மீட்பு அவருக்குள்ளே இருக்கிறது. ஐஸ்வர்யம் அவருக்குள்ளே இருக்கிறது. செழிப்பு அவருக்குள்ளே இருக்கிறது. உயர்வு அவருக்குள்ளே இருக்கிறது. எல்லாரும் இருக்கீங்களா? எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்குள்ளேயே இருக்கிறது. எனவே கர்த்தர் மோசேயினிடத்தில் என்ன சொல்லுகிறார்? நான் இருக்கிறேன் என்ற நாமம் உடையவர்.
நான் இருக்கிறேன் என்ற நாமமுடையவர். எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்குள்ளே இருக்கிறது. எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்குள்ளே இருந்து வருகிறது. உனக்கு தேவையான எல்லாமே எனக்குள்ளே இருக்கிறது என்று கர்த்தர் இங்கே சொல்கிறார். எனவே பயப்படாத. எனவே என்ன செய்யாத? மோசே பயப்படாத. எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்குள்ளே இருக்கிறது. எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்குள்ளே இருந்து என்ன செய்யும்? உனக்கு வருகிறது. பக்கத்துல கைப்படி சொல்லுங்க, பயப்படாதீங்க. ஏன்னா எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்குள்ளேயே இருக்கிறது. எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்குள்ளே இருந்து உங்களுக்கு வருகிறது. ஆமென். மனுஷன் எப்படி இருக்காங்க தெரியுமா? அவங்க கொடுத்தா என்ன, இவங்க கொடுத்தா என்ன, இவங்க தூக்கி விட்டா என்ன, அவங்க தான் வச்சிருக்காங்கல்ல, கொடுத்தா என்ன, அவங்க வச்சிருக்காங்க என்ன, அவங்க வச்சிருக்காங்க கூப்பிட்டு சட்டமா இருக்கு இல்ல இருக்கிறீங்களா? போயிடுச்சு. நாங்க என்ன சொல்ல வேண்டது கவனிங்க. நாங்க என்ன சொல்ல வேண்டது கவனிங்க. மனுஷன் என்ன நினைக்கிறா? அவங்ககிட்ட தான் இருக்குல்ல, கூட பிறந்தையும் வச்சிருக்கான்ல, தங்கச்சி வச்சிருக்காள், அக்கா வச்சிருக்காள்ல, கொடுத்தாதான் என்னவா, தாங்கினதான் என்னவா? நான் என்ன சொல்றேன், அவங்க தாங்கின என்ன சட்டமா இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா எல்லாமே கர்த்தருக்குள்ள இருக்குது. அவரை பாருங்கன்றேன். எல்லாமே அவருக்குள்ள இருக்குதுங்க. இவன் நாசியா சுவாசம் உள்ள மனுஷன் இன்னைக்கு இருப்ப நாளை காலம் இல்லாம போயிடுவாங்க. இன்னைக்கு இருப்ப நாளை காலம் மண்டைய போட்டுருவா. அவனை போய் பார்த்துக்கிட்டு போயும் எல்லாரும் இருக்கீங்களா? எத்தனைக்கு விளங்குச்சு நான் சொன்னது? இன்னைக்கு இருப்ப நாளை காலையில மறுடையா. ஆனா கர்த்தர் என்னைக்குமே இருக்கிறாரு. அவருக்கு சாவே கிடையாது. அவர் சாவாமை உள்ளவர் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆமென். அவர் அநாதி தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், அவனை இவனை பார்க்கறதுக்கு பதிலா கர்த்தரை நோக்கி பாருங்க. அவருடைய கல்வாரி நோக்கி பாருங்க. அவருடைய தழும்புகளை நோக்கி பாருங்க. அவருடைய காயங்களை நோக்கி பாருங்க. நான் சொல்றேன், நீங்க வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். 1000 பேர் பார்த்து போராடுற அளவுக்கு கர்த்தர் செய்வாருங்கள உயர்த்துவாரு. மகிமை எல்லாம் யாருக்கு வரும்? கர்த்தருக்கு வரும். இவங்க கொடுத்து ஊரெல்லாம் 10 பேர் போய் சொல்லிடுவான், நான் தான் கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன். கொடுத்தது 101 ரூபாயா இருக்கும். எல்லாம் இருக்கீங்களா பற்றீங்களா? ஓராளமா சொல்லிட்டு தெரியுங்களா? கர்த்தரை நோக்கி பாருங்க. எல்ஷடாய் தேவனை நோக்கி பாருங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பாருங்கள். அவருடைய காயங்களை நோக்கி பாருங்கள். ஆமென். அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா எல்லாமே அவருக்குள்ள இருக்குது. அந்த ஒரு நபருக்குள்ள எல்லாமே என்ன செய்யுது? எல்லா ஆசீர்வாதங்களும், சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, விடுதலை, ரட்சிப்பு எல்லாம் அவருக்குள்ள என்ன செய்கிறது? இருக்கிறது. எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்குள்ள என்ன செய்கிறது? இருக்கிறது. குழந்தை அவருக்குள்ள இருக்கிறது. நல்ல மாப்பிள்ளை, நல்ல பொண்ணு, நல்ல எதிர்காலம் எல்லாமே யாருக்குள்ள இருக்குது? அவருக்குள்ள இருக்கிறது. அவரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நோக்கி பார்க்க வேண்டும். எனவே கர்த்தர் யாரா இருக்கிறார் என்றால் அவர் ஆசீர்வாதத்தின் ஊற்றா இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. கர்த்தர் ஆசீர்வாதத்தின் ஊற்றா இருக்கிறார். ஆமென். ஆசீர்வாதத்தின் ஊற்றா இருக்கிறார். அந்த ஊற்றிலிருந்து என்ன செய்யலாம்? நாம மொண்டு கொள்ளலாம். ஆமென். அவரை பாருங்கள். அவருக்குள்ளிருந்து நமக்கு தேவையான எல்லாமே என்ன செய்கிறது? வருகிறது. எனவேதான் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய கல்வாரியை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய ரத்தத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய தழும்புகளை நோக்கி பார்க்க வேண்டும். சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். சங்கீதம் 123:2. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. நான் மாதிரி சொல்றான் பாருங்க சங்கீதக்காரன். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. உங்க கண் அவரை நோக்கி இருக்குதா? இல்ல மாமனை மச்சானை நோக்கி இருக்குதா? சித்தப்பனி பெரியப்பனி நோக்கி இருக்குதா? யாரை நோக்கி இருக்கிறது உங்களுடைய கண்கள்? உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பாருங்கள். மாமனுக்கா, சித்தப்பனுக்கா, பெரியப்பனுக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆனால் அவர்களை நாம் நோக்கி பார்க்க கூடாது. அவர்களை நோக்கி பார்க்கும்படியாக நாம் என்ன செய்யப்படவில்லை, அழைக்கப்படவில்லை. நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆகவே ஒரு வேலைக்காரன் எப்படி தன்னுடைய எஜமானுடைய கைகளை அவன் நோக்கி பார்க்கிறானோ, ஒரு வேலைக்காரி எப்படி தன்னுடைய எஜமாட்டியை நோக்கி பார்க்கிறாளோ, இதை போல நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கண்கள் கர்த்தர் மேலே பதிக்கப்பட வேண்டும். அப்படியே கல்வாரியின் மேலே, அப்படியே தழும்பின் மேலே, அப்படியே முள்முடியின் மேலே, அப்படியே காயங்கள் மேலே என்ன செய்யப்பட வேண்டும், பதிக்கப்பட வேண்டும். கர்த்தாவே, என்னுடைய ஒரே ஆதாரம் நீர் ஆண்டவரே. அப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒரு குழந்தை பிறந்த குழந்தைக்கு ஒரே ஆதாரம் அந்த தாயுடைய மார்பகம் தான், வேற எதுவும் கிடையாது. ஊர்ல 1000 காரியம் இருக்குது, 1000 காரியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த பிறந்த குழந்தை முயற்சி பண்றது கிடையவே கிடையாது. இது ஒழுங்கா மடியில படுத்து தாயோட மார்பகத்தை பார்த்தா போதும், இந்த பிள்ளை பழச்சிக்கணும், அவ்வளவுதான். அந்த குழந்தைக்கு ஒரே ஆதாரம் ஊற்றும் யாருன்னா அந்த தாயோடைய மார்பகம், அவ்வளவுதான். நான் சொல்றேன், உங்களுக்கு எனக்கும் ஒரே ஆதாரம் கர்த்தர். அவர்தான் ஊற்றா இருக்கிறார், அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாருமா இருக்கிறார். இப்ப அவரை நோக்கி பார்த்துட்டோம்னா நான் சொல்றேன், இந்த உலகத்துல கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம், கண்டிப்பா வெற்றி பெறுவோம், கண்டிப்பா செழிப்போம். எனவே போகும்போது, வரும்போது, உட்காரும்போது, எழுந்திருக்கும் பொழுது கர்த்தரோட சொல்லுங்க, கர்த்தாவே, என்னுடைய ஒரே ஆதாரம் நீர் ஆண்டவரே, என்னுடைய ஊற்று நீர் ஆண்டவரே. உண்மை என்று எனக்கு வேற யாரும் இல்லை இந்த உலகத்துல. எல்லா நண்பர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உறவினர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாரும் நல்லா இருக்கட்டும். ஆனா அவங்க என்னுடைய ஆதாரம் அல்ல, அவங்க என்னுடைய ஊற்று அல்ல. நான் அவங்களை நோக்கி பார்க்க போறது இல்ல. என்னுடைய ஒரே ஆதாரம் ஊற்றும் நீர் மாத்திரமே. நான் உங்க நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை உயர்த்தும், நீர் என்னுடைய தேவைகளை சந்தியும், நீர் என்னை தூக்கி விடு கர்த்தாவே, நீர் என்னை வாழ வையும், நீர் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய நல்ல வாழ்க்கைய அமைத்து தாரும், நீர் தான் எனக்கெல்லாம். அப்படி வரும் பொழுது நான் சொல்றேன், கர்த்தர் என்ன செய்வார், நம்மை உயர்த்துவா. ஆமென். அவர் நாமம் எல் ஷடாய். எல் ஷடாய் என்றால் என்ன? போதுமானவர் மட்டுமல்ல, அவர் போதுமானதற்கு மிகவும் அதிகமானவர்.